இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. இயேசுவே, உங்க அன்பு தான் எங்க உணவு. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. இதயம் அன்பால் இயங்கவே இரக்கம் அதனில் சுரக்கவே பரிவு பார்வைகள் பரவவே பகிர்வு அதனில் வளரவே அமைதி அகந்தனை ஆளவே ஆற்றல் வழங்கும் விருந்திது. அமைதி அகந்தனையாளவே ஆற்றல் வழங்கும் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. இந்த விருந்தில் வருக வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. அடிமைத்தனங்கள் அகலவே அறங்கள் அதனில் சிறக்கவே நன்மை எங்கும் ஓங்கவே நலன்கள் அதனில் நிறையவே நீதி நேயம் நிலைக்கவே நீங்கா உறவின் விருந்திது. நீதி நேயம் நிலைக்கவே நீங்கா உறவின் விருந்திது. இந்த விருந்தில் வருக
இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 52 முதல் 59 முடிய. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, இந்த உலகத்தில் இணைந்து வாழ்வதுதான் நமக்கு சக்தியும் ஆற்றலும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும். எப்பொழுது துண்டுபட்டு வாழுகிறோமோ அப்பொழுது இவைகள் இல்லை என்பதுதான் உண்மை. அப்பம் என்பது என்ன? அது கிறிஸ்துவின் உடல் என்று நம்முடைய விசுவாசம். அதை உட்கொள் என்ன ஆகிறார்கள்? கிறிஸ்துவின் உடலாக, பல உடல்களாக அல்ல, ஒரே உடலாக மாறுகிறார்கள். அதுவும் நம்முடைய அசையாத நம்பிக்கை. ஏனெனில் அப்பம் பல கோதுமை மணிகளால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரே அப்பமாக உள்ளது. கோதுமை மணிகள் அனைத்தும் கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் அவை அந்த அப்பத்திலே உள்ளன. அவை தமக்கிடையே உள்ள வேறுபாடுகள், பாகுபாடு வெளிப்படாத வகையிலே முழுமையான ஒரு அப்பமாக உருவாக்கப்பட்டுள்ளன. இவ்வாறே நாமும் ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுடைய ஆதங்கம். பல மொழிகள், பல இனங்கள், பல குடும்பங்கள், பல அந்தஸ்துகள் இருக்கலாம். எல்லோரும் ஒன்றாக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுள்ளோம் என்று சொன்னால் அதுதான் சக்தி. இந்த உண்மையை இன்றைய ரட்சித வாசகத்தில் இயேசு, எனது சதையை உண்டு என இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்ற வார்த்தைகள் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். நற்கருணை வழியாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற நமக்கு கிடைக்கின்ற கொடைகள் யாவை? புனித பவுலடியார் சுட்டி காட்டுகிற ஒரு சில கொடைகளை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது என்று சொல்கிறார். நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம், ஒருவருக்கு ஒரு உடல் உறுப்புகளாய் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்திய நாடு இன்று ரஷ்யா நாடோடு இணைபிரியா நாடாக இருப்பதற்கு காரணம் அந்த நாடு இந்திய நாட்டிற்கு வழங்குகின்ற மருத்துவ உதவி. கிராமப்புறங்களில் ஒரு வீடு மற்றொரு வீடாக இணைந்திருப்பதற்கு ஒரு திண்ணை என்ற அமைப்பு உள்ளது. இப்போ திண்ணை இல்லை, ஒன்றுமே கிடையாது. காரணம், ஊர் காரியங்களை பொழுதுபோக்காக அதில் அமர்ந்து உரையாடி உறவை புதுப்பித்து கொள்ள அது பயன்படும். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள இரட்டை கோபுரம் அது இப்போது இல்லையே, ஒன்றோடொன்று இணைந்தது போல அமைச்சு வச்சிருக்கிறாங்க. காரணம், நாட்டினுடைய ஒற்றுமையை பிரதிபலிப்பதற்காக அது ஏற்படுத்தப்பட்டது. அதை அழித்து விட்டார்கள். இவ்வாறு உணவின் வழியாக, பொருளின் வழியாக, இடத்தின் வழியாக சமுதாயமானது மற்றோடு ஒன்று இணைந்து காணப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த உடலின் வழியாக, இரத்தத்தின் வழியாக நாம் இணைந்து இருக்க இறைமகன் இயேசு இன்றைய நாளிலே அழைப்பு விடுக்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் பேர்லாம் சொல்லும்போது வருத்தமாக இருக்கும். பூசைக்கு போகிறதே பிடிக்கல ஃபாதர் அப்படிம்பாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு திருச்சியை பிடிக்கலையோ, சாமியாரை பிடிக்கலையோ, பிஷப்பை பிடிக்கலையோ, அல்லது பல கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன கிறிஸ்தவம் நம்பிக்கை அதில் வெறுப்போ, அல்லது கோயிலில் நடக்கக்கூடிய கூத்துகள், பூசை நேரங்களில் நடக்கக்கூடிய கூத்துகள் பல இருக்கிறது, இதனால் வெறுப்போ, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி கைதட்டல், பெந்தோஸ் ஸ்டைலில் ஜபம் செய்கிறது, இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் பூசை போகிறதுக்கு பிடிக்கல ஃபாதர்னு சொல்கிறார்கள். அது ஒன்று. இன்னொன்று, நம்ம துண்டாக இருக்கிறதுனால அங்கே போனால் ஒன்றா சேரணுமே எங்களுக்காக வேண்டி வராமல் இருக்கலாம்.
இப்படி பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள். ஆனால் பழைய அந்த ஒற்றுமை இணைந்து வருவது இன்றைக்கு வர வர குறைவு என்பதுதான் நமக்கு தெரிந்த ஒன்று. நாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வது போல பிறரோடும் இணைந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் புதிய உடன்படிக்கை. இயேசு தனது உடலை உணவாக தருவதாக யூதரிடம் சொன்னபோது, நான் உண்பதற்கு இவர் தம் சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது என்று இந்த நற்செய்தி வாசகத்திலே தொடங்குகிறது. இந்த வரிகளை நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இயேசுவின் சொற்களை யூதர்கள் நம்பவில்லை. எனவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். நம்பிக்கை குறைகின்ற போதுதானே வாக்குவாதங்கள், விவாதங்கள் தோன்றுகிறது. நம்பிக்கை பெருகுகின்ற போது பேச்சு குறைந்து செயல் அதிகரிக்கிறது. இது நம்ம குடும்பங்களையும் பார்க்கலாம், அன்பியங்களில் பார்க்கலாம், திருச்சபை அமைப்புகளில் பார்க்கலாம், பங்கு பேரவையில் பார்க்கலாம், ஏன் நடக்கக்கூடிய அரசியல் போக்குகளில் பார்க்கலாம். என்னெல்லாம் பேசுகிறாங்க, விஷயத்தில் ஒன்றும் இருக்காது. நிறைய பேசுவாங்க, சேரவன் சும்மா கொஞ்சம் குறைச்சி சொல்லுவான். நம்முடைய உறவுகளிலும் அப்படி கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், நண்பர்களிடையே அல்லது அதிகாரிகள் மக்கள் இடையே நம்பிக்கை குறைகின்ற போது அங்கே விவாதங்கள் கூடுகிறது. நம்பிக்கை இருக்கிற போது பேச்சுக்கு இடமில்லை, அமைதியோடு ஏற்றுக்கொள்கிறோம். இன்று நமது உறவுகளை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போம். நம்பிக்கையின்மை எது அதிகமாக இருக்கிறது என்று நம்மை கேட்டுக்கொள்வோம். அமைதியில் ஏற்பு அல்லது விவாதம் இவற்றில் எது அதிகம் நிகழ்கிறது என்றும் நாம் கேட்டு பார்ப்போம். நம்பிக்கை அதிகரிப்போம், உறவில் வளர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. உயிர்த்த மாட்சிமிகு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது சொற்களில் நம்பிக்கை கொள்ளாத யூதர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது போல எங்களது உறவுகளில் நம்பிக்கை குறைவினால் நாங்கள் பல நேரங்களிலே தேவையில்லாத வீண் வாதங்களில் நாங்கள் இறங்குகிறோம். அவைகளை செய்யாது நல் நம்பிக்கையோடு உள்ள உறவுகளிலே வளர எங்களுக்கு ஆற்றலை மருளையும் தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே,
மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்விளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவியின் ஒளியிலே உருவாகுவோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாமெல்லாம் உறுப்பினரா. இறை மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாமெல்லாம் உறுப்பினரா.
உயர்வு தாழ்வு என்று மையம் விளிம்பு என்று பிரிவினை இங்கு இல்லையே. பெண்கள் ஆண்கள் என்னும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இங்கு இல்லையே. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். விளிம்பு நிலையில் வாடும் எளியோர் குரலுக்கு கனிவாலே செவி கொடுப்போம். பிரசபை பலபத மக்களோடு உளம் திறந்து உரையாடுவோம். அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவியின் ஒளியினிலே இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும்